விஜயகாந்த் இறந்த உடனே இருந்த சிம்பத்தி நீங்கள் ஒத்துட்டுருக்கலாம். பட் இப்போ விஜயகாந்த் நடந்து போயிட்டாங்க ஜனங்க. நேத்தி நடந்ததே இன்னைக்கு மறக்கிற ஜனங்க விஜயகாந்த் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்களா? எம்ஜிஆருடைய சின்னம், ஜெயலலிதாவோட சின்னம் இன்னமும் ரெட்டலை போட்டு இருக்கிற ஒரு பெரிய வாக்கு. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஒரே ஒரு கோவில் தான் சுதீஷ ராஜ்யசபா எம்பியாகும். அந்த டிமாண்ட் தான் 2014 வச்சாங்க. மோடி சொன்னாலும் பார்க்கலாம் அப்படின்னு. இவங்க எந்த தேர்தலையுமே ஜெயிச்சதா வரலாறு கிடையாது. விஜயகாந்துக்கு அப்புறம் எந்த தேர்தலும் ஜெயிச்ச வரலாறு கிடையாது. ஆனால் 2024 தேர்தலில் குறிப்பாக விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா அதிமுக நல்லா தானே தேமுதிக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் ஸ்டாலினோட வியூ என்னன்னா, காங்கிரஸுக்கு இதுதான் இடம், உனக்கு இவங்களை வேறு எடுத்துட்டேன், எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது, இருக்கிறத வாங்கிக்கோ, 25 கொடுக்குறேன், 25 ஜெயிக்க வைக்கிறேன், வாங்கிக்கோ. அப்போ அவங்க ஏன் நம்புறாங்கன்னா, திமுக நம்மளை வெற்றி பெற வைக்கும், அதிமுகவால் அது முடியாது, மோடியால் அது முடியாது, ஸ்டாலினால முடியும்னு பிரேமலதா நம்புறாங்கல்ல. இப்போ திமுக ராஜ்யசபா கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ண எங்க ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா? தேமுதிக உள்ள இழுத்ததன் மூலமாக காங்கிரஸுக்கும் விசிகா மற்ற கட்சிகளுக்கும் ஒரு லெசன் மாதிரி, நீங்கள் இல்லைன்னா நான் இவங்களை வச்சு பேசுறது மாதிரி அது ஒரு பிம்பம் காட்டுறதுக்கு ஒன்றா உதவும். அதுக்கு அது இல்லைன்னு சொல்ல. தேமுதிக உள்ள வந்தது திமுகவுக்கு பலம் தானேன்றது. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், where taste meets elegance. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. நியூஸ் கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தேமுதிக என்டிஏக்குள்ளே தான் போக போகிறாங்கன்னு எல்லாரும் கணிச்சாங்க. நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் அது சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, அவங்களாம் போயாகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக திமுக அணியில் போய் அவங்க சேர்ந்துருக்காங்க. உண்மையிலேயே இது திமுகவுக்கு ஒரு பலம் சேர்க்கிற விஷயமா, தேமுதிகவுக்கு ஒரு பலம் சேர்க்கிற விஷயமா? தேமுதிக இந்த டீலுக்கு நன்றி சொல்லணும்னா அது அதிமுகவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன் சார்? இந்த டீலிங் முடிஞ்சதுக்கு காரணமே அதிமுக தான். ஓ. ஏன்னா ஒன்றுமே இல்லாத திமுதிகவை தூக்கி விட்டுறது என்டிஏ. ஓ. போன தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட போட்டி போட்டாங்க. போட்டி போட்டு அந்த ராஜ்யசபா சீட்டில் சண்டை வந்தது. அப்புறம் அப்படி விலைக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தேமுதிக காணாமல் போயிடுச்சு. 0.5% கூட இல்லை. ஆமாம். என்டிஏ அதை வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு ஒன்றும் இல்லாததை ஒரு பெரிய ஒரு உருவ பொம்மையாக க்ரியேட் பண்ணி விட்டுடுச்சு. இவங்க என்ன சொன்னாங்க, டிஎம்கேல போய் எனக்கு 10 சீட் என்டிஏல கொடுக்குறேன்றாங்க, எனக்கு ஒரு ராஜ்யசபா தரேன்றாங்க. ஆனால் இது பேசப்பட்டது, இது என்டிஏல பேசப்பட்டது, இல்லைன்னு சொல்ல. அமித்ஷா வந்தபோது சொன்னாரா, சரி சேர்த்துக்கங்க, இப்போ என்ன நமக்கு என்ன ப்ராப்ளம். ஆனால் எடப்பாடி முதல்ல இருந்து இந்த பிரேமலதா கூட்டணி இன்ட்ரெஸ்ட் இல்லை அவருக்கு. ஓகே. ஈஷா யோகா மையத்தில் வேலுமணி பேசி டீலை முடிச்சிட்டார். 7+1 பேசி முடிச்சிட்டார். ஓகே. ப்ளஸ் 300ன்றது 300C அதையும் பேசி முடிச்சிட்டார். முடிச்சுட்டு வேலுமணி ஃபோன் பண்ணி எடப்பாடிகிட்ட, அண்ணே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னபோது எடப்பாடி அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார். ஓ. வேலுமணி ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டார். எடப்பாடி வேணான்னு சொல்லிட்டாரோ? எடப்பாடி அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார். ஓகே. எடப்பாடிக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியுது வேலைக்கு ஆகாது. 0.50. சரி, அவருக்கு என்னென்னா, நம்ம இருக்கோம், பாஜக இருக்குது, பாமக இருக்குது, அப்புறம் வாசன் கிசன் சின்ன சின்ன கட்டிலாம் இதை வச்சே மேனேஜ் பண்ணலாமல், எதுக்கு அவங்களுக்கு போய் 8-10 கொடுக்கணுன்ட்டு அவருடைய எண்ணம். ஸோ இந்த நியூஸ் பிரேமலதா காதில் விழுந்துடுச்சு. ஓகே. ஸ்டாலினுக்கு இந்த நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி டைரெக்டாக அவன் போய் டிஎம்கே பார்த்து, ஆனால் எனக்கு 10+1 தரேன்றாங்க, நீங்கள் 12 கொடுத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னோடனே ஸ்டாலின் பார்த்தா, நான் 12லாம் முடியாதுமா, 8 தரேன், 7 தரேன், ராஜ்யசபா தரேன்னு டக்குன்னு ஒத்துக்கினாங்க. ஏன்னா திமுக கதவும் அடைக்கப்படும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். என்டிஏ கதவு அடைக்கப்பட்டு விட்டது. அப்படிதான் நினைக்கிறீங்களா? அப்படிதான் அடைக்கப்பட்டு விட்டது. ஏன்னா எடப்பாடி அப்புறம் பார்த்துக்கலான்னு என்னங்க அர்த்தம்? இது ஒரு முக்கியமான ஒரு
2ஆம் கட்ட அதிமுக தலைவர் என்கிட்ட சொன்னார். இது வந்து உண்மையான சோர்ஸ் தான். எடப்பாடி இன்ட்ரெஸ்ட் கட்டலைன்ற போது அப்புறம் பார்த்துக்கலான்னா என்ன அர்த்தம்னா வேண்டாம்னு தான் அர்த்தம். ஸோ இங்கேயும் போய் அங்கேயும் போய் ரெண்டும் இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு டக்குன்னு அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஸோ திமுக வந்து என்ன நினைக்குது, என்டிஏ வந்து 10 கொடுத்தாங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சார் நம்ம 7 கொடுத்து செட்டில் பண்ணலாமே. இந்த டீலில் தோத்தது வந்து டிஎம்கே. எப்படி சொல்கிறீங்க? ஜெயிச்சது வந்து பிரேமலதா. ஓகே. தோத்தது எப்படி டிஎம்கேன்னா 0.5% வச்சு நீ என்னத்தை இவங்க வந்து சரி ஏதோ ஒரு தொகுதியில் 300 சீட்டு, 300 வாக்கு, 500 வாக்கு, 1000 வாக்கு இருக்குது. பட் டிஎம்கேக்கு வந்து அந்த 500, 1000 வாக்கு பெருசு இல்லை, அவங்க பலமே பெருசு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, ஆனால் ஸ்டாலின் வேறு கணக்கு போட்டிருக்கார். தேமுதிக உள்ளே இழுத்ததன் மூலமாக காங்கிரஸுக்கும் விசிகா மற்ற கட்சிகளுக்கு ஒரு லெசன் மாதிரி, நீங்கள் இல்லைன்னா நான் இவங்களை வச்சுப்பேன்றது மாதிரி அது ஒரு பிம்பம் காட்டுறதுக்கு ஒன்றா உதவும். அதுக்கு அது இல்லைன்னு சொல்ல, ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிம்பம் காட்டலாம் காங்கிரஸை மிரட்டுறதுக்கு, விசிகா மிரட்டுறதுக்கு. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த 7 இப்போ ஒரு முக்கியமான ஒரு நண்பர் பேசிகிட்டு இருந்தார். அவர் சொன்னார் 7 தொகுதியில் பிரேமலதா ஜெயிக்கிறாங்க, 6 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க வச்சுங்க. நாளைக்கே கூட்டணி வந்து அதிமுக 6 இடம் தேவைப்பட்டதுன்னா பிரேமலதா போகாமல் இருப்பாங்களா? அப்போ 6 கண்டத்தையே விலை கேட்பாங்க. 5-6 கண்டம், ஏஷியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த கண்டத்தையே விலை கேட்டு 6 எம்எல்ஏவை கொடுப்பாங்க. அவங்க நம்ப முடியாது திமுக கூட்டணி இருக்காங்கன்னு. இப்போ இருக்கிற திமுக கூட்டணி நாளைக்கு பிஜேபியோ ஏடிஎம்கேவோ ஆள் தேவைப்பட்டதுன்னா கூட விசிகேவோ கம்யூனிஸ்டுங்களோ காங்கிரஸோ முஸ்லீம் லீகோ எம்டிகேக்கோ போகாது. எதிர்கட்சியில் இருந்தாலும் இருக்குமே தவிர பிஜேபி பக்கம் போய் சேர்ந்து ஆட்சி அமைக்காது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா. பிரேமலதா அப்படி இல்லை, டக்குன்னு ஜாயின் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட்டை ஸ்டாலின் தவற விட்டாரோன்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் ஸ்டாலினோட வியூ என்னென்னா, காங்கிரஸுக்கு இதுதான் இடம், உனக்கு இவங்களை வேறு எடுத்துட்டேன், எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது, இருக்கிறத வாங்கிக்கோ, 25 கொடுக்குறேன், 25 ஜெயிக்க வைக்கிறேன், வாங்கிக்கோ, அதுக்கு மேலே கேட்காதீங்க. ஆனால் என்னன்னா, நீங்கள் சொல்கிற அந்த 0.4% 2021 தேர்தலில் அவங்களுக்கு கிடைச்சது. அப்போ அவங்க பெரிய அணியோட நிற்கலை, அமமுகவோட நின்னாங்க, அதிமுகவோடைய வேற யாரோடய நிற்கலை, அவங்க தனியாக அவங்க ஒரு சின்ன கூட்டணியை அமைச்சு நின்னாங்க. ஆனால் 2024 தேர்தலில் குறிப்பாக விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா அதிமுக நல்லா தானே தேமுதிக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவை நம்ம எடுத்து பார்த்தா நல்ல வாக்குகளை அதிமுகவுக்கு தேமுதிக டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக விஜய பிரபாகரன்லாம் அந்த தொகுதிகளை அவ்வளோ டஃப் ஃபைட் கொடுத்தாரு காங்கிரஸுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த 0.4% வெறும் நம்பராக அரித்மெட்டிக்காக இருக்கும். ஆனால் களத்தில் வேலை பார்க்குறவங்க இந்த முறை நம்ம திமுகவுக்கு போயிட்டோம், நம்ம ஆட்கள் எம்எல்ஏ ஆகிடுவாங்க, சட்டப்பேரவைகளை போயிடுவாங்க, திரும்ப கட்சி வந்து ரிவைவ் ஆகுங்கும் போது விஜயகாந்த் ரசிகர்கள், தேமுதிக ஆதரவாளர்கள், பிரிஞ்சு போனவங்க எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்கும்போது அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் தானே. தேமுதிக தனியாக நின்று போட்டி போட்டுருந்துன்னா உங்கள் கருத்தை நான் ஒத்துப்பேன். தனியாக நின்று போட்டி போட்டு விஜய் பிரபாகர் இந்த ஓட்டு வாங்கினாரு, இது வாங்கினாருன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து உங்கள் கருத்தை 100க்கு 100 ஒத்துப்பேன். கூட்டணி பலம் வந்து யாருக்குன்னு விஜயகாந்த் சிறந்த மனிதர், நல்ல தலைவர், சந்தேகமே கிடையாது. அவரோட மறைவுக்கு வந்த கூட்டம் மறக்க முடியாத கூட்டம், எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக வந்த கூட்டம். ஆனால் அந்த கூட்டம்லாம் அவரோட வாக்காளர்கள் இல்லை சார், அந்த ஓட்டு போடுறவங்க ஒர்க் ஆச்சு இல்லை. 2024 தேர்தலில் அது கணிசமாக அதிமுகவுக்கு ஒர்க் ஆச்சு இல்லை. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற 0.4% 2021 எடுத்திருந்தாங்க. ஆனால் 2024 நெருக்கி 5% ஓட்டு, 13 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க தேமுதிக அந்த தேர்தலில். அப்போ அவங்க அந்த அனுதாப வாக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நடந்திருக்குல்ல அந்த இடத்துல. இது நடந்து முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சுமா. விஜயகாந்த் இறந்த உடனே இருந்த சிம்பத்தி நீங்கள் ஒத்துட்டு இருக்கலாம். பட் இப்போ விஜயகாந்த் மறந்து போயிட்டாங்க ஜனங்க. ஆனால் கட்சி திரும்ப ரிவைவ் ஆகுது. இல்லை, நேத்தி நடந்ததே இன்னைக்கு மறக்கிற ஜனங்க விஜயகாந்த் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்களா? ஏன்னா கலர் நிலவரமே உங்களுக்கு தெரியாது இல்லை, கிரவுண்ட் லெவல்ல. ஆமா, எம்ஜிஆரோடைய சின்னம், ஜெயலலிதாவோட சின்னம் இன்னமும் ரெட்டலை ஓட்டு போட்டுட்டு இருக்கிற ஒரு பெரிய வாக்கு இருக்கு சார் தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விஜயகாந்தோட கம்பேர் இல்ல மக்கள் அப்படி சின்னத்தை வச்சு மனிதர்களை அடையாளப்படுத்தி ஓட்டு போடுற கலாச்சாரம் தமிழ்நாட்டில் எவ்வளவு ஆண்டுகாலமா இருக்கு. செல்வாக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தாருன்னா நீங்க சொல்ற பாயிண்ட் நான் 100க்கு 100 ஒத்துப்பேன். ஏன்னா அவர் 3வது சக்தியா வர இருந்தார், எதிர்கட்சி தலைவராக வந்தார், கொஞ்சம் இருந்தாருன்னா முதலமைச்சராக வந்திருப்பார்.
கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தாருன்னா ஜெயலலிதாவே அவர் உட்கார வச்சுட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கு. அவர் கொஞ்சம் அவசரப்பட்டு ஏதோ பண்ணி பிராணம் வாங்கிட்டு முடிஞ்சு போன கதை, அதை பற்றி பேச வேண்டாம். விஜயகாந்த் சிறந்த தலைவருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருக்கு பிறகு தலைமை ஏற்க வந்தவர்கள் கட்சியை சரியான பாதையில் கொண்டு போனாங்களா? இல்லை. ஒரு தேர்தலையும் 2-3 கட்சியோட பேரம் பேசுனாங்க. இந்த மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் மக்களை வந்து சாதாரணமாக நான் தமிழ்நாட்டு வாக்காளர்களை எடை போடவே மாட்டேன். ஒரே கூட்டணியில் இருந்தால் கூட பாராளுமன்றத்துக்கு ஒரு கட்சிக்கும் சட்டசபைக்கு ஒரு கட்சிக்கும் 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஓட்டு போட்டவங்க தமிழ் மக்கள். அவங்கள வந்து நம்ம குறைச்சி எதிர்போட முடியாது. அது இப்போ யூடியூப் உங்களை மாதிரி யூடியூப்லாம் வந்து ஜனங்களுக்கு நல்ல நாலேஜ் கொடுத்துட்டீங்க. ஜனங்க என்னோட ஆட்டோ டிரைவர் என்கிட்ட பாலிடிக்ஸ் பேசுகிறார், என்ன சார் என்ன நடக்கும் என்ன வரும்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு நாலேஜ், படிக்காதவர் தான் அவர், தப்பாக சொல்ல, நாலேஜ் அப்படியே அரசியலை கரைச்சி வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு நீங்கள்லாம் பண்ணுற நல்ல காரியங்கள் இப்போ மக்கள்கிட்ட போய் சேருது. ஸோ மக்களை ஏமாற்ற முடியும்னு நான் நம்பலை. ஜனங்க என்ன பண்ணுவாங்க, தேமுதிக 2 பக்கம் ஏமாட்டுதா, ஓ அப்போ நம்ப முடியாத கட்சியாது, திமுகவோட பேசு, அதிமுகவோட பேசு, இங்கேயும் பேசு அங்கேயும் பேசு, நம்ப தகுதி. இப்போ அதிமுகவோ திமுகவோ கூட்டணி போனால் அதை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது பெரிய கட்சி. சின்ன கட்சிகளுக்கு என்றைக்குமே பிரச்சனை என்னென்னா, இப்போ ஏன் இப்போ திமுக அணியில் இதெல்லாம் ரெடியாக இருக்குதுங்க. இந்த கட்சியெலாம் வெளியில் போச்சு வச்சுக்கோங்க, ஒன்றும் சோபிக்காது. விசிகாவோ மதிமுகவோ கம்யூனிஸ்டோ முஸ்லீம் லீக்கோ வெளியில் வந்ததுன்னா ஒன்றும் போனி ஆகாதுன்னு தெரியும். அடக்கி பார்த்துட்டு டிஎம்கே அணியில் இருக்காங்க. இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி இருக்கிறது காரணம், பிஜேபி தனியாக இருந்தால் போட்டு ஒன்றும் ஜெயிக்க முடியாது. அது அண்ணாமலை இருந்தாலும் அது 18% கொண்டு போனால் இப்போ நோட்டா கீழே போயிடுச்சு. ஸோ அதுவும் வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த மாதிரி அணிகள் ஒட்டி இருக்கிறது, பிஎம்கே அங்கே இருக்குது, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஐடியாலஜிக்கலி சம்மந்தப்பட்டது. இவங்கெல்லாம் திராவிடியர் கல்ச்சருக்கு சம்மந்தப்பட்டாங்க. இவங்கெல்லாம் சாஃப்ட் இந்துத்துவா, பிஜேபி சாஃப்ட் இந்துத்துவா, ஏடிஎம்கே சாஃப்ட் இந்துத்துவா, பிஎம்கேவும் அது மாதிரி அவங்க அகேன்ஸ்டாக கிடையாது. அந்த மாதிரி கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் தப்பு கிடையாது. வியாபாரத்திற்காக பேரம் பேசி பொட்டிக்காக இங்கேயும் அங்கேயும் போனாங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. பாமக மேலே இந்த விமர்சனம் இருக்கு. அவங்க 2 தரப்பும் பேசுவாங்க, எங்க டீல் கரெக்டாக முடியுதோ அங்கதான் போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2-3 தேர்தல் அந்த மாதிரி அந்த விமர்சனம் அவங்க மேலே இருந்தது கரெக்ட். ஆனா இல்ல என்னன்னா தேமுதிக இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாமக வந்து என்டிஏவோட கிளீனா ஒட்டி அவங்க நீங்க யோசிச்சு பாருங்க. தேமுதிக நிர்வாகிகளோ தொண்டர்களோ நாங்கள் 2014 பாஜகவோட இருந்தோம், 2019 பாஜகவோட இருந்தோம். பிரேமலதா வெளிப்படையாக சொல்றாங்க, எங்களுக்கு நிறைய ப்ராமிஸ் கொடுத்துருந்தாங்க, எதையுமே பாஜக செஞ்சு கொடுக்கல. 2021 அதனால தான் அந்த கூட்டணி விட்டு வெளியில் வந்து நாங்கள் அமமுகவோட நின்னோம், ஏன்னா எங்களுக்கு அவங்க கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்றலன்றாங்க. 2024 பாஜக இல்லாதனால தான் நாங்கள் அதிமுகவோட நின்னோன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அவங்களும் கிளியரா பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில் அவங்களும் அந்த இடத்துல கரெக்டாக வராங்க. அதிமுக ஏற்கனவே அவங்க நல்ல ஓட்டுகளை 2024 பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் போது இது திமுகவுக்கு இன்னும் ஆடட் அட்வான்டேஜ் தானே. பிரேமலதாக்கு ஒரே ஒரு கொள்கை தான், சுதீஷை ராஜ்யசபா எம்பி ஆக்கணும். அந்த டிமாண்ட் தான் 2014 வச்சாங்க. மோடி சொன்னாலும் பார்க்கலாம் அப்படின்னு. இவங்க எந்த தேர்தலையுமே ஜெயிச்சதா வரலாறு கிடையாது. விஜயகாந்துக்கு அப்புறம் எந்த தேர்தலும் ஜெயிச்ச வரலாறு கிடையாது. ஜெயிக்காத ஒரு கட்சிக்கு ராஜ்யசபா கொடுத்தீங்கன்னா அப்போ கூட்டணி இருக்கிற மற்ற கட்சிகள், இப்போ அன்புமணி கொடுத்தாங்கன்னா அது அன்புமணி ஏதோ ஒரு பெர்ஃபார்ம் பண்ணார், சௌமியா நல்ல டஃப் ஃபைட் கொடுத்தாங்க, பார்லிமெண்ட்டில் தேர்தலில் பண்ணாங்க, அது ஒரு லெவலில் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜி.கே. வாசன் அவர் ஒரு சிறந்த தலைவர், அவர் கட்சி வந்து கூட இருக்கோ இல்லையோ மோடிக்கு நெருக்கமானவர். அவர் வந்து அகில இந்திய தலைவராக பார்க்கப்படுகிறார், மத்திய அமைச்சராக இருந்தார், அவர் பெரும் ரெஸ்பான்சிபிள் பர்சன். அவருக்கு ராஜ்யசபா கொடுக்கப்பட்டது, அன்புமணிக்கு ராஜ்யசபா கொடுக்கப்பட்டது. அதுக்கு வேற நான் பிஜேபியிலேருந்து யாருக்குமே கொடுக்கல. அது 2 இல்லாமல் இவங்க சுதீஷ் கேட்டு கம்பல் பண்ணவுடனே அவங்க அப்புறம் கொடுக்கலாம் வெயிட் பண்ணது இவங்களுக்கு பிடிக்கும். சுதீஷுக்கும் ராஜ்யசபா கொடுக்கறதுக்கு என்ன கமிட்மெண்ட் பிஜேபிக்கும் தேமுதிகான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வெளியில் வந்ததுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுதீஷுக்கு எம்பி பதவி கொடுக்கலங்கிற ஒரே காரணமே தவிர
கொள்கை கூட்டணி அதெல்லாம் வந்து பெருசான அந்த கட்சி, அவங்க கட்சியோடைய வளர்ச்சி, அவங்க கட்சியோட தான் கட்சியில ஒரு ஆள் நாடாளுமன்ற பிரதிநிதியா இருக்கணும், சட்டமன்றத்துல பிரதிநிதியா இருக்கணும்னு நினைக்கிற தப்பு இல்லையே. இது வரைக்கும் அவங்க எடுத்த எல்லா முடிவுகளும் தப்பா இருக்கு. நாடாளுமன்றத்துக்கு அவங்களால போக முடியல, சட்டமன்றத்துக்கு போக முடியல. திமுக கூட இருந்தா நம்மளால போக முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையில அவங்க போறாங்கல்ல. அப்போ அவங்க ஏன் நம்புறாங்கன்னா, திமுக நம்மளை வெற்றி பெற வைக்கும், அதிமுகவால் அது முடியாது, மோடியால் அது முடியாது, ஸ்டாலினால முடியும்னு பிரேமலதா நம்புறாங்கல்ல. இப்போ திமுக ராஜ்யசபா கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ண எனக்கு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா? இன்னும் வரல. ஆனா அதுக்கான வந்திருக்கா? இல்ல வரல, அபிஷியலா வரல. இன்னும் வராமல் இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா கேட்டால் அதை பற்றியே பேச மாட்டேங்கிறாங்க பிரேமலதா. ஏன்னா ஸ்டாலின் வந்து ரொம்ப கரெக்டான ஆளுங்க. அவர் இதெல்லாம் இந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரா, சுதீஷ்க்கு நான் கொடுத்தேன்னா மற்றவங்களாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்போது திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒருத்தருக்கு மட்டும்தான் காங்கிரஸில் ராஜ்யசபா கொடுப்பாங்க. பி சிதம்பரம் மட்டும்தான். பி சிதம்பரத்துக்கு கொடுப்பார். ஏன்னா ஸ்டாலின் ரொம்ப நெருங்கிய நண்பர். வேறு யாருக்குமே எந்த எதிர்கட்சியிலேருந்து கூட்டணி கட்சியிலேருந்து கொடுக்கல. துரை வைகோலாம் லோக்சபாவில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார். வைகோ கொடுத்தார். வைகோ ராஜ்யசபா கொடுத்தார், இல்லைன்னு சொல்ல. கமலஹாசன் கொடுத்தார். வைகோ கமலஹாசன் 2 பேருமே ஒரு திமுகவுக்கு கடமைப்பட்டவர்கள். ஏன்னா கமலஹாசன் கட்சியை கலைச்சார், தேர்தல் போட்டி போட்டார், கூட்டணியில் இருந்தார், வாய்ஸ் கொடுத்தார். இப்போது இந்த எலெக்ஷன்லேயும் ஒர்க் பண்ண போகிறாங்க. வைகோ அப்படி இல்லை. அவர் ஸ்டாலினுடைய வளர்ந்தவர். ஸ்டாலினுக்கு சீனியர் கட்சியில். திமுகவில் பார்த்தீங்கன்னா வைகோ ஸ்டாலினுக்கு சீனியர். கலைஞருக்கு அடுத்த லெவலில் அவர் தான் இருந்தார். துரைமுருகன், அன்பழகன் அந்த லெவலில் இருந்தார். ஸோ அதனாலே வந்து திமுக கொடுத்ததை தவிர வேறு காரணம் இல்லை. ஆனால் சுதீஷ்க்கு ராஜ்யசபா திமுக கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை சார். சுதீஷ்க்கு இல்லை சார். நீங்கள் சுதீஷோ பிரேமலதாவோ யாரோ ஒருத்தர், அது அவங்க கட்சியில் பிரச்சனை. எனக்கு என்னன்னா, தேமுதிக உள்ள வந்தது திமுகவுக்கு பலம் தானேன்றது தான் எனக்கு. பலம் தானே, அது எந்த விதத்தில் திமுக ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். எடப்பாடி எந்த இடத்துல என்டி எந்த இடத்துல ஒரு வெற்றி பெற்றதா எப்படி நம்ம சொல்ல முடியும்? இல்லை இல்லை, நான் அப்படி அந்த மீனிங்கில் சொல்ல. என்டிஏவை காரணம் காமிச்சு சீட்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறேன். பலமா பலம் இல்லையாங்கிறது தேர்தல் முடிவு தான் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு கூட்டணி பலத்தை காட்ட வேண்டிய தேவை என்டிஏக்கு தான் இருக்கு. திமுகக்கு ஏற்கனவே அவ்வளவு பெரிய கட்சிகள். கமல் ஃபுட்பால் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த லெவல்ல நிரம்பி வழிய கூட்டணி. திமுக கூட்டணி ஃபுட்பால் தான் இருக்கு. ஆமா, அந்த லெவல்ல இருக்கும்போது அவங்களுக்கு பிரேமலதா உள்ள வரணும்னு அவசியமே இல்ல. ஆனா என்டிஏக்கு அந்த தேவை இருக்கும்போது அப்ப என்டிஏ அந்த கூட்டணி மிஸ் பண்ணி ஸ்டாலின் உள்ள இழுக்கிறாருல்ல. அங்கதானே ஸ்டாலினோட ராஜேந்திரத்தை நம்ம பாராட்டணும். என்டிஏ வேண்டான்னு சொல்லிட்டாங்க பிரேமலதா. என்டிஏன்னு எடப்பாடி தான் என்டிஏவோட தலைவர். பாஜக தலைவர்கள் பிரேமலதா கிட்ட தொடர்ச்சியா பாஜக தலைவர் பேசினாங்க, இல்லைன்னு சொல்ல. பாஜக வரணும்னு ஆசைப்பட்டு. பட் எடப்பாடி வேண்டான்ட்டதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? பாஜக அவர்கிட்ட சண்டை போட முடியாது. நான் சொல்ற சீக்வன்ஸ் பாருங்க. வேலுமணி பேசி முடிச்ச டீல எடப்பாடி வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது மீறி வேலுமணியாலையும் பாஜகவால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நியூஸ் பிரேமலதாக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க டிஎம்கேக்கு வந்துட்டாங்க. இப்போ டிஎம்கேக்கு வந்து லாபம் நஷ்டமாங்கிற தேர்தல் முடிவு தான் சொல்லும். 6 பேர் ஜெயிக்கிறாங்களா, 7 பேர் ஜெயிக்கிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்றது அந்த பலமாக இல்லையாங்கிறது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் திமுகவை எப்படி அவங்க வந்து ஒரு மெஸ்மரைஸ் பண்ணாங்கன்னா, என்டிஏல எனக்கு 8 கொடுக்குறேன்றான், ராஜ்யசபா தரேன்றான், உங்ககிட்ட வரேன் அப்படின்றது அதை காமிச்சு சீட்டு வாங்கினாங்கன்னு நான் சொல்ல வரேன். வேற ஒன்றும் சொல்ல வரேன். பிரேமலதா வந்து ரிஷிவந்தியம் ஒரு விருத்தாச்சலத்தில் போட்டி போட போகிறாங்க போல இருக்கு. விஜய பிரபாகரன் வந்து விருதுநகர் இல்லை சாத்தூர், வெங்கடேசன் வந்து விழுப்புரம் இல்லை விக்கிரவாண்டி, பார்த்தசாரதி விருகம்பாக்கம், அப்புறம் வந்து அனகை முருகேசன் வந்து பல்லாவரம், இளங்கோவன் வந்து பாப்பிரெட்டிப்பட்டி, அப்புறம் வந்து அழகாபுரம் மோகன் வந்து சேலம் சவுத்து. இதில் வந்து விஜய் பிரபாகரன், பார்த்தசாரதியை தவிர, பிரேமலதா தவிர மீதி கேண்டிடேட்லாம் 2 கோடி கொடுத்த அப்புறம் தான் எம்எல்ஏ சீட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். Bad taste meets elegance. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.